ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக. நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாலாம் வந்து புதுசாக மீன் வறுவலுக்காக ரெடி பண்ண வேணாம். வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சே நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே மீன் வறுவலுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி மீனில் மசாலாலாம் அப்ளை பண்ணி நம்ம ஊற வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா. ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருப்போம். ஆனால் வீட்லேயே நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம கடையில் விற்கிறத விட நல்லா சூப்பராக நம்மளால் வீட்டில் செய்ய முடியும். வாங்க இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 450 கிராம் ஊளி மீன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு இந்த மாதிரி பீசஸ், அதுக்கப்புறமா இந்த வால் பகுதி இருக்கும் பாருங்கள், இது வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாலாம் பிளேட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இப்போ நான் காரத்துக்கு சேர்த்துக்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மிளகாய்த்தூள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கோபுரமாலாம் எடுக்கல பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 3/4 ஸ்பூன். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது வந்து பாதி பழம் எடுத்து நான் வச்சுருக்கேன். பாதி பழத்தோட சாரியும் பிழிஞ்சிக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடருக்கு பதிலாக. காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு செய்யும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் மீன் ஃப்ரை பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மசால் வந்து சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம், அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு இலக்கமாக இருக்கிற மாதிரி பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துருக்கிற மீனை வந்து இந்த மசாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பெரிய பெரிய பீஸ் இல்லை, அதனால் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து அப்ளை பண்ண வேணாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் மசாலாவோட சேர்த்து சும்மா இந்த புரட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா மசாலா வந்து ஒட்டிக்கும் எல்லா மீனோட சேர்த்து. பாருங்கள், கலக்கும் போதே ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. நம்ம மசாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மசாலா இருக்கே அப்படின்னு தோணும். ஆனால் மீனில் அப்ளை பண்ணும்போது சரியாக போயிடும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலா எடுத்து நீங்கள் கொஞ்சம் மீன் மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் ஃபுல்லாக மசாலா வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கலாம், ஃப்ரீசரில் கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். மசால் வந்து நல்லா மீனில் பிடிக்கணும். ஃப்ரிட்ஜ் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வெளியிலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. மீனில் மசால் வந்து எவ்வளோ நேரம் நல்லா பிடிக்குதோ அந்த அளவுக்கு மசால் நல்லா ஒட்டி இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும்போது. நான் வந்து இப்போது காலையிலே வந்து மசால் வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து மதியம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து 1 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது நீங்கள் மசாலா வந்து பிடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுடுங்க. 1 மணி நேரம் கழித்து எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ½ டே வந்து அப்படியே விட போகிறேன். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். நான் மசால் வந்து நல்லா ஊறட்டும் மீனில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மதியம் தான் மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் இருந்து சமைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க. சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலனாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் மசாலா தடவி நீங்கள் வெளியில் கூட வைக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு முறை மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா வந்து நல்லா பிடிக்கட்டும் எல்லா பக்கமும். படாத இடத்துலையும் மசாலா வந்து நல்லா அப்ளை ஆகிடும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணாம் மீன் ஃப்ரைக்கெல்லாம் வந்து. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் நிறைய சேர்த்துட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு மீன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காய வைக்காதீங்க, ஓரளவுக்கு காய வச்சுக்கோங்க. மீன் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நின்று வெந்தால் தான் நல்லா வெந்து வரும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா மேலே வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம்.
சும்மா மீனை வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா திருப்பி கொடுக்கக்கூடாது. ஒரு 2 இல்லை 3 முறை நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். நிறைய முறை நம்ம திருப்பி கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 இல்லை 3 முறை திருப்பி கொடுத்தா மட்டும் போதும். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். ஒரு பக்கம் 3 நிமிஷம், இன்னொரு பக்கம் 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே நல்லா வெந்துடும். இதுவே அதிகம் தான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அதே மாதிரி 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நான் திருப்பிக்கிறேன். இப்போ இன்னொரு பக்கமும் மீன் வந்து நல்லா வெந்து வரட்டும். 2 பக்கமும் மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சைட்லலாம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி கூட கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா மீனையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊளி மீன் வறுவல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கிற மசாலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராலாம் நம்ம எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. நிறைய பேர் வந்து மீன் வறுவல் கூட வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்குவாங்க. நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் பண்ண மீன் வறுவல் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம செஞ்சுருக்கிற மாதிரியும் மீன் வறுவல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வரும். நீங்கள் எவ்வளோ மீன் வாங்குறீங்களோ அதுக்கேற்றது போல் மசாலோடைய அளவுகளை நீங்கள் கூட்டிக்கோங்க. கிட்டத்தட்ட 1/2 கிலோ மீனுக்கு நான் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணேன். கரெக்டான அளவுகளை கொண்டு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் லெமன் மட்டும் நீங்கள் முன்ன பின்ன பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் புளிப்பு கம்மியாக சேர்த்துக்குவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. அதனால் லெமனுடைய அளவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் உங்களுடைய வீட்டில் ஊளி மீன் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.